உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த யுனைடெட் நேஷன் கேதரிங்ல நேத்து ட்ரம்ப் பேசினாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான சார் மாதிரி வந்து அமெரிக்காவுக்கே எதிராக இருக்கிறீங்களான்னு யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. லெட்ஸ் டிஸ்கஸ். యునైటెడ్ నేషన్ వార్ స్టాప్ பண்ணணும்னு சொல்லுவீங்க, ஆனா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. ఇంతవరకు నేను 7 వార్ని సాల్వ్ చేశాను, కానీ ఒక్క కాల్ కూడా రావట్లేదు యునైటెడ్ నేషன்ல నుంచి. ரஷ்யா உக்ரைன் வார ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்தியா சைனா மேல நாங்க டாரிஃப் போட்டோம். ஆனா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாரும் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் அண்ட் எனர்ஜி வாங்கிட்டே தான் இருக்கீங்க. இதனால யூஎஸ் போடுற டாரிஃப்க்கு யூஸே இல்லாம போயிடுது. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னால அழிஞ்சுக்கிட்டே வரீங்க. அதனோட பாதிப்பு இப்ப அமெரிக்காவுக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாரு. $372 மில்லியன் யுனைடெட் நேஷன்ஸோட பார்டர் செக்யூரிட்டிக்கு அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுது. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 25 மில்லியன் பீப்புள் அமெரிக்காக்குள்ள இல்லீகலா வந்திருக்காங்க. இதுக்கு யுனைடெட் நேஷன் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அப் ஷபி உன்கா சமர்தான் கர் ரஹா ஹே அப்படின்னு ட்ரம்ப் டைரக்டா குற்றம் சாட்டினாரு. பாலஸ்தீனத்தை செப்பரேட் கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணது சரியில்லை, இது டெரரிசத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அமெரிக்கா எப்பொழுதும் டெரரிஸ்டுக்கு எதிரானோம், நாங்கள் இதை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ஹமாஸ் கிட்ட இருக்கிற 20 ஹாஸ்டேஜஸ் இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணணும். அவங்க வச்சிருக்க 38 டெட் பாடிஸ் அவங்க ஃபேமிலிக்கு இமிடியேட்டா கொடுக்கணும், இல்லன்னா நாங்க கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நிறைய லீடர்ஸோட பைலேட்டரல் மீட்டிங் நடந்தது. குறிப்பா யூரோப் சீஃபோட நடந்தப்ப ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறத யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கம்மி பண்ணிட்டோம், அடுத்து கண்ட்ரிஸ் கூட மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவோம்னு ட்ரம்ப்புக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பைலேட்டரல் மீட்டிங்கும் நேத்து நடந்தது. இது வரைக்கும் ரஷ்யாக்கு ஆதரவா இருந்த ட்ரம்ப் நேத்து ரஷ்யாக்கு எதிராக பேசியிருக்காரு. லாஸ்ட் டைம் உக்ரைனுக்கு எகெயின்ஸ்ட்கா மாట్లాடின ட்ரம்ப் ఈ டைம் உக்ரைனுக்கு கம்ப்ளீட் గా சப்போர்ட் చేశారు. உக்ரைன் ஒரு பிரேவ் கண்ட்ரின்னு மிகப்பெரிய புகழாரத்தை சூட்டியிருக்காரு ட்ரம்ப். இப்ப ரஷ்யாவோட எக்கனாமி கிராஷ் ஆயிட்டு இருக்கு. ఈ వారిని స్టాప్ చేయ எல்லாரும் நம்முடைய உத்தரவுகளை பாலிக்கணும்னு ட்ரம்ப் பறையணும். உக்ரைன் கிட்ட இருந்து ரஷ்யா ஆக்கிரமிச்ச பகுதிகளை திரும்ப உக்ரைன் மீட்டெடுக்கும்னு உக்ரைனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு ட்ரம்ப். ட்ரம்ப் அரப் லீடர்ஸையும் மீட் பண்ணாரு. காசாக்கு அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இந்த டிஸ்கஷன் நடந்தது. பிரஸ்கி லோகோன்கோ அந்தர் ஜானேக்கு அனுமதி நகி. மீட்டிங் முடிச்சிட்டு வந்த அரபு லீடர்ஸ் இது ஒரு பாசிட்டிவ் மீட்டிங், நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. மத்தபடி யாரும் எந்த கிளாரிட்டியும் கொடுக்கல. நேத்து நடந்த மீட்டிங் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அமெரிக்கா சொல்றத கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் முடிச்சாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.